இனியன்ட்டு இருந்து எந்த தகவலுமே வரலங்க. சரி, ஃபோன் பண்ணி கேளு. என்னடா யோசிச்சுட்டு இருக்க? டேய், யோசிக்க நேரம்லாம் இல்லடா. வாடா, உடனே போலீஸ் ஸ்டேஷன் போவோம். டேய் வாடா போவோம். எந்திரி. மாப்பிள்ள போன் அடிக்குதுடா. ராசாத்தியா இருக்கும், எடுத்து பேசு. டேய் அம்மாடா. அம்மாவா? பேசு. சொல்லுங்கம்மா. இனியா, ராசாத்தி பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? அவ எங்க போனான்னு ஏதாவது தகவல் வந்துச்சா? இல்லம்மா, இப்பதான் அவ போன் ரிங் ஆச்சு. யாரோ ஒருத்தர் தான் போன் எடுத்தாங்க. நீங்க எங்க இருந்து போன் பேசுறீங்கன்னு கேட்கறதுக்குள்ள ராசாத்தி போன் வாங்கிட்டா. அப்ப ராசாத்தி கிட்ட கேட்க வேண்டியதுதானடா? அவ ஒரு வார்த்தை கூட பேசலமா. திரும்ப போன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துருச்சு. இப்போ அதான் நானும் அழகரும் போலீஸ் ஸ்டேஷன் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அங்க போய் ராசாத்தியோட நம்பரை கொடுத்து எங்க இருந்து கடைசியா போன் வந்துச்சுன்னு கேட்டா அவங்க ஏதாவது சொல்லுவாங்கம்மா. அதுக்கு தான் நாங்க இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். இது போதும்டா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா ராசாத்தி கிடைச்சிருவா, அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. சரிம்மா, நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அங்கிருந்து போன் பண்ணி விவரத்தை சொல்றேன். சரி இனியா. சரி. என்னங்க, ராசாத்தி கிடைச்சிருவாங்க. என்ன மங்கை சொல்ற? அவ அவ எப்படி கிடைப்பா? யார் சொன்னா? இனியன் தான் ராசாத்திக்கு போன் பண்ணிருக்கான். ஆனா அவ பேசவே இல்லையா. இப்ப அந்த நம்பரை போலீஸ் கிட்ட கொடுத்து அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிருக்கான். அப்ப கண்டிப்பா ராசாத்தி வந்துருவா. அவ எப்படி வருவா? அதான் மரகதம் கிட்ட வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு போயிருக்கால. அதையும் மீறி அவளால வரவே முடியாது. அப்பாடா, ஒரு வழியா அண்ணி வந்துருவாங்க. கடவுளே, சார் 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 சார். யோ, இங்க தானே இருக்க. எதுக்கு இப்ப தேவையில்லாம கத்துற? சார், என் ஒய்ஃப் ராசாத்தியை காணும் சார். சார், நான் அவளுக்கு ஃபோன் பண்ணேன் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிங் ஆச்சு. ஆனா ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறா சார். சார், இந்த ஃபோன் நம்பர் வச்சு அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியுமா சார்? ஆமா, யார் உன் பொண்டாட்டி? சார், உங்களுக்கு நல்லா தெரியும் சார். சார், பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணாதீங்க சார். நான் பழச மனசுல வச்சுட்டுலாம் பேசல. உன் பொண்டாட்டி ராசாத்தி இந்த ஊர்ல இருக்கிறவங்க பணத்தெல்லாம் ஏமாத்திட்டு ஓடி போனால, அவதானே? சார், தேவையில்லாம ராசாத்தியை பத்தி தப்பா பேசாதீங்க சார். நீ ஏன் பொங்குற? டேய் சுமாரா. சார், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல சார். ராசாத்தி ரொம்ப நல்லவ சார். அப்ப உங்க அப்பா திருடிட்டு போன பணத்தை ராசாத்திட்ட கொடுத்து மறைச்சு வைக்க சொல்லியிருக்காரு, அப்படிதானே? சார், அதான் முடிஞ்சிருச்சுல்ல. ஊர் மக்களுக்கும் பணம் கொடுத்தாச்சுல சார். அதை விடுங்க சார். இப்ப அது பிரச்சனை இல்ல சார். இப்ப என்ன, உன் பொண்டாட்டியே காணோம், அப்படிதானே? சார். யோ குணா. சார். சார், இவங்க ஏதோ காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. எழுதி வாங்கிக்க. சரிங்க சார், செஞ்சிடறேன் சார். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க, என்னன்னு பாக்குறேன். சரி சார். இந்தப்பா, இதுல உன் கம்ப்ளைண்ட் என்னன்னு சரிங்க சார், உட்காரு மாப்பிள்ள. சார், நோட்டு கொடுங்களேன். இந்தா. ஐயா இந்தாங்க. தம்பி, இந்த இன்ஸ்பெக்டர் வில்லங்கமான ஆளு. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, ராசாத்தி நம்பரை கொடுத்துட்டு போங்க. எப்படியும் அவங்க போனை ஆன் பண்ணுவாங்க. ராசாத்தி போனை ஆன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எங்க இருக்காங்கன்ற தகவலை உங்ககிட்ட சொல்றேன். அப்புறம் நீங்க போய் அவங்கள பாத்துக்கங்க. சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். எல்லாம் உங்க அப்பா மேல இருக்க மரியாதைப்பா. ராசாத்தியும் ரொம்ப தங்கமான பிள்ளை. அதான் என் மனசு கேட்கல. சரி சார், நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துறேன். சரிப்பா.
இந்தாங்க சார். சரிப்பா. அதுல ராசாத்தி நம்பர் எழுதியிருக்கேன். அது என்னன்னு பார்த்துட்டு சொல்றீங்களா? அவங்க ஃபோனை ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். ஓகே சார். இந்தாங்க சார். அப்போ சரிப்பா, ரொம்ப நன்றிண்ணே. நான் பார்த்துக்கிறேன்ப்பா. சரி சார். பரவாயில்ல வரோம் சார். போயிட்டு வாங்க. யோ குணா, சார். இந்த கம்ப்ளைண்ட்டை கிழிச்சு குப்பை தொட்டியில போடு. ஏன் சார்? யோ, அவ எங்க போனா நமக்கு என்னையா? அவளை தேடி போறதுக்கு தான் நான் இந்த போஸ்டிங்க்கு வந்திருக்கேனா? இதை ஒரு கம்ப்ளைண்ட்னு கொண்டு வந்திருக்கிறான் பாரு. வந்து கேட்டா ஏதாவது சொல்லி சமாளி. புரியுதா? சரி சார், புரிஞ்சு. கிளம்பு. குப்பை தொட்டியில போடு. ஓ, ஓகே சார். கடவுளே, நான் வீட்டை விட்டு வந்தது தப்புதான், என்னை மன்னிச்சிரு. அதுவும் இல்லாம நான் மாமா விட்டு பிரிஞ்சு இருக்கிறது தான் மாமாவுக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நல்லது. என்னாலதான் மாமா சேர்மன் கிட்ட பிரச்சனை பண்ணாரு, இந்த குடும்பத்துக்கும் பிரச்சனை கொடுத்தாரு. நான் இல்லைன்னா கண்டிப்பா யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. எனக்கு என் மாமா எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். ராசாத்தி, ஏன் இப்படி பண்ண ராசாத்தி? உன்னை காணும்னு எவ்வளவு துடிச்சு போன தெரியுமா? மாமா, நீ எதுவும் பேசாத. உன்னை காணும்னு ஊர் முழுக்க தேடிக்கிட்டு இருந்தேன். நீ போனை ஆன் பண்ணதை வச்சுதான் உன்னை தேடி இங்க வந்த. நீ மட்டும் போனை ஆன் பண்ணாம இருந்தேன்னு வையா, இன்னும் ஊர் முழுக்க நான் தேடிட்டு தான் இருந்திருப்பேன். விடு ராசாத்தி, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. நான் உன்னை இங்க ஏன் வந்த, எதுக்கு வந்தேன்னு கேட்க போறதில்ல. இனியாச்சும் என்னை விட்டு போகாம இரு. எனக்கு அது போதும். வா, வீட்டுக்கு போலாம். அம்மா தங்கச்சி, நீ வீட்டுக்கு வாமா போலாம். அங்க மங்கையம்மா உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளையும் நீ இல்லாம சாப்பிடல, சரியா தூங்கலம்மா. ஆமா ராசாத்தி, நீ இல்லாம என்னால வாழ முடியாது. தயவு செஞ்சு என் கூட வந்துரு. மாமா, நான் வரல மாமா, நீங்க போங்க. நான் இல்லைன்னா தான் நீங்க நல்லா இருப்பீங்க. சொல்றது கேளுங்க மாமா. என்ன பேசுற? நீ இல்லாம நான் எப்படி நிம்மதியா இருப்பேன்? சரி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல ஊர்க்காரங்க ஏதாவது சொன்னாங்களா? உன்னை ஏதாவது தப்பா பேசினாங்களா? அதான் எல்லா பிரச்சனையும் முடிச்சிருச்சுல. தயவு செஞ்சு என் கூட வா ப்ளீஸ். மாமா, அதெல்லாம் இல்ல மாமா. நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் நான் அங்க வரமாட்டேன். பெரியம்மா ஏதாவது சொன்னாங்களா? சொல்லு, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ரசத்தி, சொன்னா கேளுமா. வாமா, வீட்டுக்கு போலாம். வரலன்னு சொன்னா விடுங்க மாமா. இதுக்கு மேல எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க. நீ வரலன்னு சொல்றதை கேட்கவா நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தேன்? எனக்கு தெரியாது. நீ என் கூட வர வா. மாமா வேண்டாம் மாமா, விடுங்க மாமா. மாமா விடுங்க. ஓ, கனவா? கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன். கனவுல வந்த மாதிரி போன் நம்பரை வச்சு தேடி இங்க வந்துட்டா நம்ம மாட்டிப்போம். இத முதல்ல இங்க இருந்து தூக்கி போட்டுற வேண்டியதுதான். அப்பதான் மாமா நம்மள தேடி வரமாட்டாரு. இத எங்க போடலாம்?
ஹலோ. தம்பி, நான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன். ராசாத்தி ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போனீங்களா? ஆமாம் சார். அந்த நம்பரை சைபர் கிரைமில் கொடுத்துருந்தேன். அவங்க இப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நீங்கள் கொடுத்த நம்பரு ஆந்திரா பைபாஸ் வழியாக மும்பை போய்கிட்டு இருக்கான். மும்பைக்கு அங்கே எப்படி சார் போனா? தெரியலப்பா, எனக்கு வந்து தகவலை உங்களுக்கு சொல்லிட்டேன். சரிங்க சார். சார் ரொம்ப நன்றி சார். என்னாச்சு மாப்பிள்ள? ராசாத்தி மும்பை போயிட்டு இருக்கலாம்டா. மும்பைக்கா? சரி மாப்பிள்ள, அவன் நம்பருக்கு ட்ரை பண்ணு மாப்பிள்ள. எடுக்கலடா. என்னாச்சு மாப்பிள்ள? போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாடா. சுவிட்ச் ஆஃப்? டேய், ராசாத்தி அப்படி பண்ணியிருக்க மாட்டாடா. ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் கூட சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கலாம்ல. அட போடா, எனக்கு எதுவுமே புரியலடா. இப்ப அவ எங்க இருக்கா, என்ன பண்றான்னு ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்டா. வாஸ்தவம் தான் மாப்பிள்ள. அதான் அவ இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுல்ல. இனிமே நம்ம ஈஸியா ராசாத்தியை கண்டுபிடிச்சிடலாம் மாப்பிள்ள. மாப்பிள்ள, அப்பா அம்மா வராங்க. வா. இனியா, வாங்கம்மா. ராசாத்தி பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இப்பதான் போலீஸ் ஃபோன் பண்ணாங்க. மும்பை போயிட்டு இருக்காளாம். என்னது, மும்பைக்கா? மும்பைக்கா? அவ எதுக்குடா அங்க போறா? தெரியலம்மா. டேய், அவ மும்பை இல்ல, வெளிநாட்டுக்கு போனா கூட உன்னால அவளை தேடி கண்டுபிடிக்க முடியாதா? டேய், இந்த உலகத்துல ராசாத்தி எந்த மூலைக்கு போனாலும் உன்னால அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. டேய், அப்பா சொன்ன மாதிரி நீ ராசாத்தி மேல வச்சிருக்கிற பாசமே உன் அவகிட்ட கொண்டு போய் சேர்த்துரும். ஆமாமா, என் மனசுக்கு என்ன தோணுதுன்னா, மாப்பிள்ளைய விட்டு ராசாத்தினால ரொம்ப நாள் தனியா இருக்க முடியாதுமா. கண்டிப்பா அவ மாப்பிள்ளைய தேடி மறுபடியும் வந்துருவாமா. வர ஐடியா இருந்தா அவ போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டாடா. நானே போய் அவளை தேடி கண்டுபிடிக்கிறேன். டேய், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அவ வேணும்னே போன் ஆஃப் பண்ணிருக்க மாட்டா. சார்ஜ் இல்லாம இருந்திருக்கும், அதனால போன் ஆஃப் ஆயிருக்கலாம். அதையே தான்ப்பா நானும் அவன்கிட்ட சொன்னேன். ராசாத்தி நல்லபடியா இருக்கணும் தான்ப்பா நானும் சாமியை வேண்டிக்கிட்டு இருக்கேன். இனியா, நீ கவலைப்படாத. ராசாத்தி கண்டிப்பா வந்துருவா. நான் கும்பிடுற சாமி உங்க 2 பேரையுமே சீக்கிரமா ஒண்ணு சேர்த்துரும். இருந்தாலும் நான் ராசத்தையை தேடி போய் கண்டுபிடிக்கணும்ல. மாப்பிள்ள, கவலைப்படாதடா. எப்படியாவது ராசாத்தியை தேடி நம்ம கண்டுபிடிச்சிடலாம்டா. ஏ கண்மணி, அந்த குண்டச்சி எப்படியோ ஒரு வழியா ஒழிஞ்சு போயிட்டா. இனிமே நீ மட்டும்தான் இந்த வீட்டு மகாராணி. அம்மா, அவ போயிட்டா. அதுக்கப்புறம் இந்த மரகத நாம என்ன சொன்னாலும் தலையாட்டுவா. ஆனா இந்த மங்க தான் இன்னும் அந்த ராசாத்தி புராணத்தையே பாடிட்டு இருக்கா. அவளை மட்டும் அடக்கிட்டா மத்த எல்லாம் சரியாயிடும். எவ்வளவு நாள் பாட போறா? இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். அப்புறம் மங்கையும் உனக்கு கீழதான். அத்தை, அத்தை
என்னாச்சு அத்தை? ராசாத்தி எங்க இருக்கா? அவளுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஏதாவது தகவல் கிடைச்சதா? என்ன அத்தை? நீ அவ மேல இருக்கிற அக்கறையில தான் கேக்குறியா? பின் என்ன அத்தை? சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சு இப்போ ஒன்னா வாழ வந்திருக்கோம். அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எனக்கு எண்ணம் இருக்காதா? இருக்காதடி. உனக்கு என்னைக்குமே அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவ நல்லா இருக்கணுங்கிற எண்ணமே இருக்காது. அவளுக்கு ஒரு கஷ்டம்னா உனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி இருக்குமே. இப்ப அவ போயிட்டால, சந்தோஷமா நிம்மதியா இருங்க. போ, நீயும் உங்க அம்மாவும் போய் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுங்க போங்க. ஏய் மங்கை, என்ன பிரச்சனை? அக்கா, நீங்களும் எவ்வளவு கரிச்சு கொட்டிதான் ராசாத்தி யாருமே வேணான்னு சொல்லி ஊரை விட்டே போயிட்டா. சம்மந்தி, இப்ப அவ என்ன கேட்டா? ராசாத்திக்கு என்ன ஆச்சுன்னு தானே கேட்டா. இதுக்கு போய் ஏன் இப்படி பேசுறீங்க? இவ பாசத்துல கேட்டா நான் ஏன் இப்படி பேச போறேன்? அத்தை, நான் பாசத்துல தான் கேட்டேன். இப்ப என்ன, அவ உயிரோட தான் இருக்காளா இல்லையான்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? அந்த கடவுள் புண்ணியத்துல அவளுக்கு எதுவும் ஆகல, நல்லாதான் இருக்கா. ஆனா என்ன, இந்த நன்றி கெட்டவங்க இருக்கிற ஊர்ல இருக்க கூடாதுன்னு அவ பாம்பேக்கு போயிட்டு இருக்கா. ராசாத்தி பாம்பே போயிருக்காளா? என்ன சித்தி சொல்றீங்க? ஆமா, அவ அங்கதான் போயிட்டு இருக்காளா. அது உங்களுக்கு யார் சித்தி சொன்னா? அக்கா ஃபோன் பண்ணாங்களா? இல்ல, இனியன் தான் ராசாத்தி போன் நம்பரை வச்சு அவ எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு சொன்னா. இனிய ராசாத்தி எங்க இருந்தாலும் கண்டிப்பா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. மங்கை, அவன் மட்டும் எப்படி போவான்? அதெல்லாம் போயிடுவான் மாமா. அவனுக்கு ராசாத்தி மேல அவ்வளவு பாசம். அந்த பாசமே அவனை அவகிட்ட கொண்டு போய் சேர்த்துரும். இனி எங்கேயும் போக வேண்டாம். வேற என்னக்கா பண்ணணும்னு சொல்றீங்க? நீங்க இப்படியே அவளை பிரிச்சு பிரிச்சு பேசிதான் ஒரேடியா அவ இனியனை விட்டு போயிட்டா. அவன் பொண்டாட்டிய தேடி போனா உங்களுக்கு என்னக்கா? இங்க யாருமே ராசாத்தி போனதுல இருந்து நிம்மதியாவே இல்ல. தோ இவ இருக்கால, இவ தான் நிம்மதியா சந்தோஷமா இருக்கா. அத்தை, நான் என்னத்த பண்ணேன்? எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிட்டே இருக்கீங்க. மங்கை, இப்ப எதுக்கு கண்மணியை திட்டுற? அவ யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. ஓ மருமக மாதிரி ஊரு முன்னாடி நம்ம குடும்பத்தை தலகுனியவும் வைக்கல. ராசாத்தி தான் எல்லா தப்பையும் பண்ணி குடும்பத்தை ஊருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தினான். அந்த குற்ற உணர்ச்சி தாங்காம தான் ஊரை விட்டே போயிட்டா. ஓ மருமக ஓடி போனா அந்த கோவத்தை ஏன் மருமக மேல காட்டாத. அவளை சொல்லி என்ன பிரயோஜனம்? வளர்ப்பும் சரியில்லை, வாழ வந்த இடத்துல மாமியாரும் சரியில்லை. நீ முதல்ல இருந்தே அவளை கண்டிச்சு வச்சிருக்கணும். அவ இஷ்டத்துக்கு விட்டா இப்படிதான் நடக்கும். இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல. ராசாத்தி போனது இனிய வாழ்க்கைக்கு தான் நல்லது. அவன் வாழ்க்கை நல்லா சந்தோஷமா இருக்கணும்னா இது எல்லாத்தையும் இப்படியே விட்டுட்டு நிம்மதியா இருக்கிறது தான் நல்லது. மரகதம், என்ன விட்டா பேசிட்டே போற? ஏமா, எப்போ ராசாத்திய பத்தி ஏதாவது பேசிட்டே இருப்பீங்களா? இனி எனக்கு சந்தோஷம்னா அது ராசாத்தியால மட்டும்தான். பாரு, இவ்வளவு நாளா தப்பே பண்ணாம நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்தின கண்மணிய மங்கை திட்டிட்டு இருந்தா, அப்ப இங்க ஒருத்தரும் வாயை திறக்கல. நீ இவளோட புருஷன் தானே? உன் பொண்டாட்டியை திட்டும் போது அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணல. ஆனா ராசாத்திய திட்டினா மட்டும் கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? அம்மா, அண்ணி நல்லவங்க. அதனாலதான் அவங்களுக்கு எப்பவுமே நாங்க சப்போர்ட்டா பேசுவோம். நல்லவளா இருந்தா எதுக்கு வீட்டை விட்டு போகணும்? எல்லாரும் சேர்ந்து எப்படிதான் அந்த ஓடுகாலிக்கு சப்போர்ட் பண்றீங்களோ?